அடுத்த மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூசத்தை முன்னிட்டு பேரா ஈப்போவில் உள்ள பக்தர்கள் பலர் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்த தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் புந்தோங் மற்றும் பிற இடங்களுக்கு செல்ல பயன்படுத்தப்படும் ஜலான் துன் ரசாக் சாலையில் உள்ள ஒரு பிரதான பாலத்தின் கட்டுமான பணிகள் இன்னும் நிறைவு பெறாத நிலையில் ஈப்போவில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து கல்லுமலை ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு மட்டும் பாலத்தின் சிறு பகுதி திறந்துவிடப்படும் என்று புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் கூறினார். தைப்பூசம் அதாவது காவடி எடுக்கிறவங்களுக்கும் பால் குடம் தூக்குறவங்களுக்கும் மட்டும்தான் அந்த அந்த ஜம்பத்தான் நம்ம திறக்க முடியும். மற்ற வாகனம் பப்ளிக் பாய்க்கிறதுக்கும் எதுக்கும் நம்ம திறக்க விட மாட்டோம். யார் யார் காவடி எடுத்துட்டு போறாங்களோ, யார் யார் தூக்கிட்டு போறாங்களோ, யார் யார் பால் குடம் எடுத்துட்டு போறாங்களோ they can go on the bridge. We will open state government நம்ம வந்து மாநில அரசாங்கம் YB-யோட தலைமைத்துவத்தில் நம்ம we will make sure traffic flow எல்லாமே வந்து safe and smooth-ஆ நம்ம பார்த்துக்குவோம். குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக பாலத்தின் கட்டுமான பணி நிறைவு பெறாமல் போனதாக அவர் கூறினார். மேலும் தைப்பூசத்தின் போது அதிகமான பக்தர்கள் அந்த பாலத்தை பயன்படுத்தும் சூழல் ஏற்படுவதால் அதன் ஒரு பகுதியை மட்டுமே பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக துளசி மனோகரன் தெரிவித்தார். இம்மாதம் 28ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நேர்த்திக் கடனை செலுத்தும் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக அப்பாலம் திறக்கப்பட்டிருக்கும் என்று இன்று மாநில அரசாங்க அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் துளசி கூறினார்.